திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் இந்த நேரத்தை ஏற்படுத்தி கொடுத்தபடினால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நன்றி கூறி ஜெப விண்ணப்பத்தையும் ஏறெடுக்க இருக்கிறோம். 4 மாதங்களாக மிக துரிதமாக மிக எல்லாருடைய பார்வையிலும் அதிர்ச்சியையும் பாரத்தையும் ஒரு பக்கம் தேசங்களினூடாக அழிவினையும் ஏற்படுத்தி கொண்டு வந்த அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான போர் நிறுத்தப்படும் வகையில் ஒரு முக்கிய அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அமைதி ஒப்பந்தமானது மேற்கத்திய நாடுகள் ஈரான் மீது விதித்திருக்கிற தடைகளை நீக்குவதோடு மட்டுமல்லாமல் ஹார்முஸ் நீரிணை நிரந்தரமாக திறக்கப்படுவதும் அங்கு சுற்றியுள்ள அமெரிக்க படைகள் விலக்கப்படுவதும் மட்டுமல்ல, தொடர்ந்து ஈரான் மிகப்பெரிய அளவிலே உலக வர்த்தக சந்தையில் சுதந்திரமாக வர்த்தகத்தில் ஈடுபடுவதற்கு உதவும் வகையில் அதன் மீதுள்ள கச்சா எண்ணெய் ஏற்றுமதி மீது விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்படுவது, இப்படி போன்ற விதிகள் அடங்கிய முக்கிய அம்சமானது செயலாக்கம் பெற இருக்கிறது. இதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். தற்போது நம்முடைய நோக்கம் இந்த போர் நிறுத்தப்பட்டு ஒரு அமைதலான சூழ்நிலை உருவாக வேண்டும். இதற்காகத்தான் நாம் ஜெபித்து வருகிறோம். தற்போது ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இந்த ஒப்பந்தம் முழுவதும் செயலாக்கப்பட நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். இதை குறித்த செய்தியை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே கடந்த 4 மாதங்களாக நீடித்து வந்த கடுமையான இராணுவ மற்றும் பொருளாதார மோதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் 14 முக்கிய விதிகள் அடங்கிய வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தம் ஒன்று உருவாகி உள்ளது. தற்போதைய ட்ரம்ப் நிர்வாகம் மத்திய கிழக்கில் போரை முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதால் முந்தைய முயற்சிகளை விட இந்த ஒப்பந்தம் ஈரானுக்கு பெருமளவில் சாதகமாக அமைந்துள்ளதாக தெரிகிறது. இந்த ஒப்பந்தம் முழுமையாக செயலாக்கம் பெற்றால் மேற்கத்திய நாடுகள் ஈரான் மீது விதித்துள்ள தடைகள் அனைத்தும் நீக்கப்பட்டு சர்வதேச சந்தையில் ஈரான் எவ்வித நெருக்கடியுமின்றி மீண்டும் சுதந்திரமாக வர்த்தகம் செய்ய வழிவகை செய்யப்படும். இந்த 14 அம்ச ஒப்பந்தத்தின் மிக முக்கிய பகுதியாக ஈரானின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி மீதான தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட உள்ளன. மேலும் உலகளாவிய எண்ணெய் போக்குவரத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் ஹார்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்கா விதித்திருந்த கடற்படை முடக்கம் 30 நாட்களுக்குள் முழுமையாக விலக்கிக் கொள்ளப்பட்டு அந்த நீரிணை மீண்டும் திறக்கப்பட உள்ளது. இதோடு மட்டுமன்றி ஈரானை சுற்றியுள்ள பகுதியில் இருந்து அமெரிக்க படைகள் விலக்கிக் கொள்ளப்படும் என்றும் ஈரானின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடாமல் அதன் இறையாண்மையை அமெரிக்கா முழுமையாக மதிக்கும் என்றும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார ரீதியாக ஈரானுக்கு பெரும் நிவாரணம் அளிக்கும் வகையில் அந்த நாட்டுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு இழப்பீடாக $300 பில்லியன் மதிப்பிலான மறுசீரமைப்பு திட்டங்களை அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் முன்வைக்க ஒப்புக்கொண்டுள்ளன. அது மட்டும் இல்லாமல் ஈரானின் முடக்கப்பட்ட சொத்துக்களான $24 பில்லியன் $12 பில்லியன் உடனடியாக விடுவிக்கப்படும் என்றும் மீதமுள்ள தொகை 60 நாட்கள் பேச்சுவார்த்தை காலத்திற்குள் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அதிரடி நிதி உதவிகள் கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் ஈரானை மீட்டெடுக்க முக்கிய காரணியாக அமையும். மத்திய கிழக்கில் அமைதியை நிலைநாட்டும் நோக்கில் லெபனான் உள்ளிட்ட அனைத்து முனைகளிலும் போர் உடனடியாகவும் நிரந்தரமாகவும் நிறுத்தப்படும் என்றும் இந்த ஒப்பந்தம் கூறுகிறது. வரவிருக்கும் 60 நாட்கள் பேச்சுவார்த்தை காலத்தில் ஈரானின் அணு ஆயுத உற்பத்தி செய்யாமை மற்றும் அணு திட்டம் தொடர்பான இறுதி முடிவுகள் எட்டப்படும். இந்த இடைப்பட்ட காலத்தில் அமெரிக்கா புதிய தடைகளையோ அல்லது கூடுதல் படைகளையோ அனுப்பாது. ஈரானின் ஏவுகணை திட்டம் மற்றும் பிற எதிர்ப்பு குழுக்களுக்கான ஆதரவு போன்ற சர்ச்சைக்குரிய விஷயங்களை இந்த ஒப்பந்தத்தில் தவிர்க்கப்பட்டுள்ள நிலையில் இருதரப்பு சலுகைகளுடன் உருவாகியுள்ள இந்த அமைதி ஒப்பந்தத்திற்கு ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சில் மூலம்
சர்வதேச அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. ஆகவே இதை முன்வைத்து தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இந்த போர் முடிவுக்கு வர இந்த அமைதி ஒப்பந்தம் செயல்படுத்தப்பட்டு நல்ல ஒரு சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்தி தர நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த நல்ல ஒரு அணுகுமுறைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இது முற்றிலும் செயலாக்கம் பெறும் வரைக்கும் தொடர்ந்து ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். 4 மாதங்களாக நீடித்து வந்த ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இடையில் நீடித்து வந்த போர் நிறுத்தப்படும்படியாக ஒரு மிகப்பெரிய ஆண்டவரே அமைதி ஒப்பந்தத்திற்கான ஆண்டவரே ஒரு முயற்சியை அமெரிக்கா மேற்கொண்டு பல நாடுகளும் இதோடு இணைந்து செயல்பட்டு தற்போது முக்கிய 14 விதிகளோடு கூட இந்த அமைதி ஒப்பந்தமானது செயல்படுத்த இருக்கிறதை எண்ணி ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, துரிதமாக இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட செயலாக்கம் பெற ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அதிகரித்து வருகிற ஆண்டவரே போர் பதட்ட சூழ்நிலை சீக்கிரமாக ஆண்டவரே முடிவுக்கு வந்து ஆண்டவரே தகப்பனே ஆண்டவர் நாடுகளுக்கு இடையிலே ஒரு நல்ல ஆண்டவரே அமைதியான சூழலை நாங்கள் எதிர்பார்த்து ஆண்டவரே இது நிமித்தமாக ஆண்டவரே தொடர்ந்து நல்ல ஒரு சூழ்நிலையை தேசங்களுக்கு இடையிலே கண்டு ஒரு எழுப்புதலை நாங்கள் தேசங்களில் பார்க்க கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே தகப்பனே, இந்த ஆண்டவரே 14 விதிகள் அடங்கிய இந்த அமைதி பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் ஏற்படுகின்ற இந்த ஒப்பந்தம் எந்த விதத்தில் மீறப்படாமல் இருக்க கர்த்தர் தாமே மனமிறங்கி நல்ல ஒரு ஆண்டவரே அமைதியான சூழலை குறிப்பாக அமெரிக்கா ஈரானுக்கு இடையிலே கட்டளையிட்டு தேசங்களிலே சமாதானம் உண்டாகும், இஸ்ரேலுக்கும் பிற தேசங்களுக்கு இடையிலே நடைபெற்று வருகிற போரானது நிறுத்தப்படவும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். வன்முறையை, இரத்தம் சிந்துதலை கட்டவிழ்த்து விடுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் அழிக்கப்பட முடக்கப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு தேசத்திலும் எழுப்புதலை நாங்கள் எதிர்பார்த்து ஜெபிக்கிறோம். இந்த அமைதி பேச்சுவார்த்தை ஏற்படுத்த ஆண்டவரே தேவன் கிருபை பாராட்டினபடினால் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.